இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி, அதுக்கப்புறம் மெத்தட் இதை தான் பார்க்க போகிறோம். 2024 இயரோட 4வது நாள், இந்த இயரோட 4வது வீடியோ இது. இது வந்துட்டு மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதோட ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லவ் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க, புதுசாக மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிறவங்க, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை. சேனலில் லிவிங் அண்ட் மீனிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறமா என்கிட்ட நீங்கள் வந்து கொஸ்டினையோ இல்லை மெசேஜோ பண்ணுங்கள். கிளாஸஸ் எது வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அப்படின்னு கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையோட இதை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்தின் ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். மேக்சிமம் ஒரு 20 நாள் இல்லை ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோ. இந்த மெத்தடு எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் ஒரு 21 நாள், சரிங்களா? 21 நாள், அப்படி இல்லைன்னா 48 நாள் ஒரு மண்டலம், அப்படி ஃபாலோ பண்ணும். அப்படி ஃபாலோ பண்ணும் போது என்ன நடக்கும்? உங்களோட மைண்ட் செட்டு அதை ஏத்துக்கும். அப்போ நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்துக்காக, எதிர்பார்க்கிற ஒரு பொருளுக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்கல்ல, அதை மறந்துட்டா கூட உங்க மைண்டு உங்ககிட்ட சொல்லும், இந்த டைம்ல நீங்க மெத்தட் பண்ணணும், மறந்துட்டீங்க, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, அது உங்களுக்கு வேணாமா, நீங்க அதை பண்ணாதானே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதனாலதான் ஒரு பர்டிகுலர் டைம்ல தொடர்ந்து ஒரு நாளோட கேப் விடாம அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது. கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்றதா இருக்கட்டும், நாம எதிர்பார்க்கிற ஒரு, அதாவது லேர்ன் பண்ற ஒரு காரோ இருக்கட்டும், ஒரு பைக்கோ இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, புதுசா ஒரு விஷயத்த செஞ்சு நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது 21 நாள் இல்லை 48 டேஸ் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். யூ ஷுட் ஃபாலோ த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை நாம் அடைய முடியும். இந்த மெத்தடு குறிப்பிட்ட ஒரு சில பேரால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம், எதுக்காக வேணாலும் செய்யலாம். ஓகேவா? ஆனால் இது வந்துட்டு ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான். இது வந்துட்டு இது எழுதி நான் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று இதை ட்ரை பண்ணாமல் இருக்கணும், இல்லை எழுதிட்டு அந்த நோட்டையோ இல்லை பேப்பரையோ நீங்கள் வந்துட்டு கிழிச்சு எரிச்சிடலாம், இல்லை தூரமாக தூக்கி போட்டுடலாம், ஏதோ ஒன்று பண்ணிடலாம், மொத்தமாக அது டிஸ்ட்ராய் பண்ணிடணும். இது மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். சரியா? அதாவது டெஸ்லா அப்படிங்கிற இந்த மெத்தடை பார்க்கறதுக்கு முன்னாடி டெஸ்லா பற்றி சொல்லிடலாம். டெஸ்லா அப்படிங்கிறவங்களோட ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவங்க ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு அதிர்வலைகள் இருக்கு. there is a vibration for every object. ஸோ அந்த வைப்ரேட்ல இயங்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு வைப்ரேஷன்ல இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம கரெக்டாக ஈக்குவலாக இருந்தா அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சியை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு நபர் தான் இந்த டெஸ்லா. இவரோட கோட்பாடு
எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த நெறிமுறைகள் எல்லாமே வந்து பிடிச்சி போய் நம்ம எலான் மஸ்க் இப்போ காரு ராக்கெட் எல்லாம் தயார் பண்ணுறாருல அவரோட பேர் வந்து டெஸ்லா. அவரோட கார் வந்து டெஸ்லா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த டெஸ்லா அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா இந்த 369 அப்படிங்கிற நம்பரு டைரக்டா பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க டைரக்டா யூனிவர்ஸ் கூட பேசணும் அப்படின்னா இந்த 369 அப்படிங்கிற நம்பரை சுத்தி நம்ம வந்துட்டு கனெக்ட்ல இருக்கும்போது அது டைரக்டா நம்ம யூனிவர்ஸ் கூட பேசலாம். ஐ மீன் நம்பரை சுத்தி அப்படின்னா டயல் பண்ணி சுத்தி அந்த மாதிரி கிடையாது. இந்த நம்பருக்குள்ள நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு யூனிவர்ஸ்க்கும் இந்த நம்பருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க இந்த நம்பரை வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க நம்பரே வச்சுட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த 369 இந்த டைம்ல இல்லை இந்த கவுண்ட்ல எதையாவது நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க எதிர்பார்க்கக்கூடியது நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்தே இருக்கு. இப்ப எலான் மஸ்கே வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய ரிசர்ச் பண்ணாலுமே நிறைய சக்சஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ராக்கெட் வந்து எத்தனை தடவை விட்டாலும் ரிட்டர்ன் ஸ்பேஸுக்கு வரது வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது நிறைய ஃபெயிலியர் அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் விட்டாம அதை ட்ரை பண்ணியிருக்காரு. வந்து எலான் மஸ்க் அப்படிங்கிற அந்த மீடியா டெஸ்லா அப்படிங்கிற கார், எலக்ட்ரிக் கார் இதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அவரு அந்த கோட்பாடை ஃபாலோ பண்றாரு. ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்க அதாவது நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா நாம எதிர்பார்க்குற ஒரு பொருளுக்காக ஒரு உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்லை நான் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு உயிரில்லாத பொருள், அதாவது பணம், வீடு, கார் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும். இதுக்கு வந்துட்டு நம்ம 369 மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணலாம். அதை எப்படி ட்ரை பண்ணலாம்? அதாவது காலையில ஒரு 3 டைம்ஸ் நீங்க எழுதணும். நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, இல்லை எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த பொருளை எனக்கு கிடைச்சிட்ட மாதிரி, இப்போ நான் அது கூட தான் இருக்கேன், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பைக்கோ இல்லை காரோ, இல்லை நான் வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கிடைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இன்னைக்கு நான் அந்த பொருள் கூட இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நன்றி அப்படின்னு எழுதலாம். ஸோ இல்லை இது எனக்கு பிடிக்கல, நான் எனக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸை மாற்றி அமைச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா வார்த்தைகளுமே பாசிட்டிவாக போட்டு எழுதுங்க. ஸோ ஒரே ஒரு சென்டென்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. அதை 3 தடவை, காலையில் ஒரு 3 தடவை, மதியம் ஒரு 6 தடவை, ஈவினிங் ஒரு 9, நைட்டு ஒரு 9 தடவை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு ஒரு தடவை, 9 தடவை, 3 மணிக்கு 3 தடவை, 6 மணிக்கு 6 தடவை இந்த மாதிரி டைமிங் பேஸ் பண்ணி எழுதுவாங்க. இப்படியும் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, அந்த மெத்தடு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் இதை 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 48 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நான் அந்த மாதிரி சொல்லாமல், ஐ மீன் என்கிட்ட கோச்சிங் எடுத்துக்காமையே ஒரு சில மெத்தட்ஸை பார்த்து, நம்மளோட வீடியோவை பார்த்து சக்ஸஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுதான் அவனோட ஸ்டோரியை நான் சொல்ல விரும்பணும்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தங்க வந்து நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்கிட்ட கோச்சிங், என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்புறமா வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அது சக்ஸஸும் ஆயிடுச்சு. ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்கு வந்துட்டு நான் ஒரு சில மெத்தடு 555 இந்த 369 இந்த மாதிரி ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் நான் பண்ணேன், எனக்கு நடந்துருச்சு, நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தேன், இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்தது, கொஞ்சம் மன அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்னோட வீடியோ நானே வந்து பெருமையாக பேசல, பட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் எனக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லலாம், கமெண்டில் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் வந்து நான் இன்னும் கிளியராக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நானே இப்போ வந்து குழப்புற மாதிரி தான் இருக்குது பேசுகிறோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நான் பேசுகிறத கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேட்குறாங்க. சரிங்களா?
ஸோ வந்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு 369 மெத்தட் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லு. நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க, எழுதியிருக்காங்க. நீங்கள் எழுத முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லலாம் அந்த டைமுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம சேனலை லிவிங் அண்ட் வின்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை அதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்டில் கேட்கலாம். அதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கிளாஸஸ் இல்லை டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான்